ஹாய்! இன்னொரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்துட்டேன். என்கிட்ட நெறைய பேர் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட சாரி ஆர்கனைசேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். எவ்வளோதான் ஆர்கனைஸ்டா வச்சாலும், திரும்ப திரும்ப கலஞ்சு போயிருது. ஆர்கனைஸ்டா மெயின்டெயின் பண்ணவே முடியல. இத மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எப்படி வச்சீங்களோ அப்படியே இருக்கும். உங்களுக்கு கலையவே கலையாது. 100% இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இந்த வீடியோல நான் ஒரு 13 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இத ஃபாலோ பண்ணி உங்க வார்ட்ரோப ஆர்கனைஸ் பண்றப்போ நீட்டாவே இருக்கும். வைக்கவும், எடுக்கவும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கவும் நல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. சாரீலாம் ஆர்கனைஸ் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போயிரலாம். எங்க வீட்ல 2 பீரோ இருக்கும். ஒண்ணு பெருசா இருக்கும். அதுல ட்ரெஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்னு பக்கத்துல குட்டி பீரோ இருக்கும். அதுல என்னோட சாரீஸ்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட மொத்தமே ஒரு 50 சாரீஸ் தான் இருக்கும். நான் இந்த மாதிரி ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இந்த மாதிரி வைக்கிறப்போ, இத வெளியில எடுக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற சாரீலாம் கலஞ்சு போயிருது. நான் இந்த மாதிரி தான் மடிச்சு வச்சிருந்தேன். ஆனா நான் என்னதான் நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும், என்னால ஆர்கனைஸ்டா இந்த மாதிரி இருக்கிறப்போ மெயின்டெயின் பண்ணவே முடியல. இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட் பார்த்தேன். இது எல்லாருமே ஈஸியா அஃபோர்ட் பண்ற மாதிரியான ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ல செட் ஆஃப் 12 பேக்ஸ் வரும். முன்னாடி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக. ப்ராடக்ட் பிரைஸுக்கு ஏத்த குவாலிட்டியில இருக்கும். ஆனா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஓபன் க்ளோஸ் பண்றதுக்கு ஜிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உள்ள 10 சாரி வரைக்கும் வைக்கலாம். நல்லா தாராளமாவே வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஓவராலா ப்ராடக்ட் நல்லா இருந்தது. சாரீஸ் எல்லாம் நான் காட்டியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருந்தது அந்த மாதிரி இல்லாம இந்த மெத்தட்ல மடிச்சு வைக்கிறப்போ கலையாம இருக்கும். நமக்கு பேக்ல அரேஞ்ச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பீரோல இருந்து ஃபர்ஸ்ட் சாரீஸ்லாம் எடுத்துக்க போறேன். நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் பண்ற முக்கியமான தப்பு என்னன்னா, மொத்த பீரோவே இழுத்து போட்டுருவோம் வெளியில. அப்படி இருக்கிறப்போ நமக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றதுனே தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி டயர்ட் ஆயிருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு ரோல இருக்கிற சாரீஸ் மட்டும் வெளியில எடுத்துக்கிறேன். சைட் பை சைடு இந்த குட்டீஸை பார்த்துட்டு இருந்தேன். எங்க வீட்ல குட்டீஸ்லாம் இருக்கிறதால இன்னைக்கு நான் இந்த ஒரு பீரோவை ஆர்கனைஸ் பண்ண போறேன்னா இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு பிளான் பண்ணி வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிட்டேன். காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வேலை நம்ம எனர்ஜியை ரொம்ப ட்ரைன் ஆக்கிரும். மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா டைம் எடுத்து இந்த வேலையை நான் பார்க்க போறேன். நெறைய பேர் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்னு கேட்குறீங்க. ஆனா என்னால உடனே போட்ற முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதா? இத நான் ஷேர் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு பார்த்துட்டு, அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறப்ப தான் நான் அத கான்ஃபிடென்ட்டா ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன்னா, நான் 2 விஷயம் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன்னா, அத யூஸ் பண்ணி பார்த்து அது எனக்கு ஓகே அப்படிங்கிறப்ப தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறப்ப தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். 2வது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் ஷேர் பண்ணுவேன். இதே மாதிரி ட்ரெஸ் ஆர்கனைசேஷன் வீடியோவும் கேட்பீங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நான் அதையுமே ஷேர் பண்றேன். நான் இப்போ ஒரு பொருள் வாங்கி யூஸ் பண்றேன் அப்படின்னா, அது மத்தவங்களாலயும் வாங்க முடியிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப காஸ்ட்லியா காட்டுனேன்னா, அது எல்லார்னாலயும் வாங்க முடியாது. எல்லாராலயும் வாங்கி ஈஸியா அஃபோர்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ற மாதிரி வீடியோஸ் நான் கண்டிப்பா உங்க கூட ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன். நீங்க வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பண்றப்ப முக்கியமான விஷயம், தேவையில்லாத சாரீஸ்லாம் கண்டிப்பா எடுத்துறணும். அதையும் வச்சு மறுபடியும் ஆர்கனைஸ் பண்றப்போ வார்ட்ரோப் கிளீன் ஆகவே ஆகாது. இன்னும் கசகசன்னு தான் இருக்கும். கண்டிப்பா டீக்ளட்டர் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா பிளவுஸ் இருந்ததெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டேன். நான் சாரி கூட பிளவுஸ் வைக்கல. ஏன்னா நான் எப்பவுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் பண்ணி போடுவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அப்படியே அதிலேயே தச்சு போடுறது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அதனால பிளவுஸுமே தனித்தனியா எடுத்து வச்சுட்டேன். இன்ஸ்கர்ட் தனியா எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பேக்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5, 5 சாரின்னு மொத்தமா 10 சாரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இது ஃபுல்லா வச்சீங்கன்னா தான் பேக் ஸ்டெடியா இருக்கும். பேக்குள்ள கம்மியா வைக்கிறீங்கன்னா, அது ஒரு மாரி தொல தொலன்னு இருக்கும். இந்த மாதிரி 10 சாரினா 10 சாரி அடுக்குறப்ப தான் உங்களுக்கு நல்லா பேக் ஸ்டிஃப்பா இருக்கும். இது முன்னாடி டிரான்ஸ்பரண்டா இருக்குங்கிறதால உள்ள என்ன சாரி இருக்குன்னு நான் பார்த்து ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த பேக்ல நீங்க சாரீஸ் அரேஞ்ச் பண்றப்போ நெறைய விதமா அரேஞ்ச் பண்ணலாம். நான் இந்த மாதிரி 2 ரோவா பிரிச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ இந்த 4வது சாரி வேணுங்கிறப்போ, நான் லெஃப்ட் சைடு இருக்கிற ரோவ டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ரைட் சைடு இருக்கிற சாரீஸ் மட்டும் வெளியில எடுத்துட்டு, எனக்கு வேணுங்கிற சாரிய நான் ஈஸியா வெளியில எடுத்துப்பேன். திருப்பி உள்ள வச்சுப்பேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 10 சேலையுமே வெளியில எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த பக்கம் எந்த ரோல நமக்கு வேணுங்கிற சாரி இருக்கோ, அந்த ரோல இருக்கிற சாரீஸ் மட்டும் வெளியில எடுத்து வச்சுட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். வேகமா கலையவும் கலையாது. நான் இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தட்லயும் நீங்க சாரிய ஃபோல்ட் பண்ணி
இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ கூட நீங்க 10 சேலை தாராளமா உள்ள வச்சுக்கலாம். இந்த பேக்க பொறுத்தவரைக்கும் நீங்க பெரிய பெரிய சாரீஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா 8 சாரி வரைக்கும் தாராளமா வைக்கலாம். இதுவே சின்ன சின்ன சாரி, பூனம் சாரியா வைக்கிறீங்கன்னா 12 சாரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா 10 சாரி ஐடியலா கண்டிப்பா வைக்கலாம் இதுல. இந்த மாதிரி மடிச்சு வைக்கிறப்போ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு லாஸ்ட்ல இருக்கிற சாரி வேணுங்கிறப்போ, மேல இருக்கிற மத்த எல்லா சாரியுமே நான் எளியில எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப எல்லா சாரியும் டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி பெருசு பெருசா மடிக்கிறப்ப இது கலஞ்சு போயிட கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மெத்தட்ல நம்ம சாரிய மடிச்சு வைக்கிறப்போ இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஒரு சாரி எடுக்கணும்னா மேல இருக்க மொத்த சாரியும் எடுக்கிற மாதிரி இருக்கும் வெளியில. அப்போ ஈஸியா கலைஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இல்லாம நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா மடிச்சு 2 ரோவா அடுக்கிறப்போ உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சாரியும் அவ்வளோ சீக்கிரத்துல கலைஞ்சு போகாது. இந்த டிப்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி சாரியை நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு சில சாரில இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். அதை ஜிப்பு பக்கம் வர்ற மாதிரி வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த த்ரெட் எல்லாமே இந்த ஜிப்ல மாட்டிரும். அப்படிலாம் இல்லாம இந்த த்ரெட் எல்லாமே சாரிக்கு உள்ள வர மாதிரி, அதாவது ஜிப்பு பக்கம் வராத மாதிரி உள்ள வச்சு நீங்க க்ளோஸ் பண்றப்போ இந்த த்ரெட் எல்லாம் இந்த ஜிப்ல மாட்டாது. சாரியும் டேமேஜ் ஆகாது. இந்த ட்ரிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க சாரி அரேஞ்ச் பண்றப்போ இது உங்களுக்கு கலஞ்சே போகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். சாரீஸ்லாம் கம்ப்ளீட்டா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட நிறைய பேக் பேலன்ஸ் இருந்தது. அதனால என்னோட இன்ஸ்கட்டுமே இந்த பேக்ல ஒரு பக்கமா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்கிட்ட மொத்தமே இவ்வளவுதான் இருந்தது. இது பக்கத்திலேயே கொஞ்சம் அன்ஸ்டிச்சடு பிளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, அதையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு டக்குன்னு பிளவுஸ் மெட்டீரியல் வேணுங்கிறப்போ இந்த பேக்கை திறந்து எது நமக்கு சூட் ஆகுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நம்ம மொத்தமா போட்டு வைக்கிறப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு இல்லன்னே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் பிளவுஸ் எல்லாமே நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் போடுவேன். அதனால பிளவுஸ் எல்லாமே தனியா ஒரு பேக்ல வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இது செட் ஆகுற மாதிரி இல்ல. அதனால எல்லாமே மடிச்சே உள்ள வச்சுட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா பிளவுஸுமே இந்த ஒரே பேக்ல வச்சுட்டேன். எப்பவுமே நம்ம சாரிக்கு அப்படியே அதிலேயே ஸ்டிச் பண்ணோம்னா அந்த அளவு சூட் ஆகாது. ஆனா நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப அந்த லுக்கே எலிவேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால மோஸ்டா நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன். என்னோட எல்லா பிளவுஸுமே நீட்டா இந்த மாதிரி ஒரே பேக்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒர்க் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிளவுஸ் மட்டும் உள் பக்கமா திருப்பி இருக்கேன். ஏன்னா அதை டைரக்டா அப்படியே வச்சோம்னா இதுல இருக்கிறதெல்லாம் மற்ற பிளவுஸோட சேர்ந்து இழுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால இதை மட்டும் உள் பக்கமா திருப்பி மடிச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் தான் அந்த ஒர்க் பிளவுஸ்லாம் இருக்கும். அதனால அதையுமே இந்த பிளவுஸோட சேர்த்து வச்சுட்டேன். நீங்க நிறைய ஒர்க் பிளவுஸ்லாம் வச்சிருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ்லாம் தனியா வைக்கணும்னா இதையுமே நீங்க தனியா வச்சுக்கலாம். ஆனா ஒர்க் பிளவுஸ்லாம் வச்சீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி உள் பக்கமா மடிச்சு வைங்க. டைரக்டா மடிச்சு வச்சீங்கன்னா இதெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிரும். இப்ப நான் இந்த மாதிரி ஒர்க் பிளவுஸ்லாம் வச்சிருக்கேன்னா இதெல்லாம் அடியில வச்சிருவேன். அடிக்கடி யூஸ் பண்ற பிளவுஸ் மட்டும் மேல வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேக் ஃபுல்லாவே என்னோட பிளவுஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றப்போ நான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கட்டுறப்போ ஈஸியா இந்த ஒரு பேக் மட்டும் வெளியில எடுத்துட்டு பிளவுஸ் எது சூட் ஆகுமோ அதை எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பிளவுஸ் எல்லாமே சாரிக்கு உள்ள வச்சிருப்பேன். அப்ப எந்த சாரில எந்த பிளவுஸ் இருக்குன்னே தெரியாது. எல்லா சாரியும் எடுத்து எல்லாமே கலைஞ்சு போயிரும். அப்படி இல்லாம இந்த மாதிரி தனியா வைக்கிறப்போ எனக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சாரீஸ மோஸ்டா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுவீங்கன்னா, பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி தனியா ஆர்கனைஸ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பீரோவ லாஸ்ட்டா ஒரு தடவ டஸ்டிங் பண்ணிட்டேன். உங்களுக்கு டஸ்ட் இருக்கோ இல்லையோ லைட்டா தட்டி விட்டுட்டு வைக்கிறப்போ ரொம்ப நீட்டா இருக்கும். இந்த ஸ்டெப்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அதிகமா யூஸ் பண்ணாத, அடிக்கடி எடுக்காத சாரீஸ்லாம் வார்ட்ரோபோட மேலயும், வார்ட்ரோபோட கீழயும் அரேஞ்ச் பண்ணிருங்க. அதிகமா எடுக்கிற சாரி, யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வார்ட்ரோபோட நடுவுல அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்மளுக்கு வைக்க எடுக்க யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சாரீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பீரோ ரொம்ப குட்டி பீரோ. அதனால ஒரு பேக் வச்சோன்னாவே மேல எனக்கு இடம் இல்ல. இதுவே நீங்க பெரிய பீரோவா யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஒரு பேக் மேல இன்னொரு பேக் வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ரோலையே 4 பேக் வச்சிடலாம். என்னோட பீரோ ரொம்ப குட்டிங்கிறதால என்னால ஒரு பேக்குக்கு மேல இன்னொரு பேக்குன்னு வைக்க முடியல. ஒரு ரோக்கே 2 பேக் தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். உங்க பீரோ பெரிய பீரோங்கிறப்ப ஒரு பேக்குக்கு மேல இன்னொரு பேக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 ரோலயே இது ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் போகவே என்கிட்ட கொஞ்சம் பேக் பேலன்ஸ் இருந்தது. இதெல்லாமே நம்ம வேற ஏதாவது ஆர்கனைசேஷனுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.